ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நம்மளோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இனிமேல் நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா 65 மறந்துடுவீங்க, 65 செய்ய மாட்டீங்க. ஏன்னா 65 விட சூப்பரான ஒரு சிக்கன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பாதி லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம், ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நம்ம சிக்கன் மசாலா பிரியாணிக்கு போடுவோம்ல அதில் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 2 பிஞ்ச் அளவு. நீங்கள் பச்சை மிளகாய் போடுறதுனால ஓகே. இந்த மாதிரி பழுத்த மிளகாய் போட்டு நம்ம பக்கோடா செஞ்சோம்னா டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நச்சு போடாதீங்க. இந்த மாதிரி முழு பூண்டை எடுத்து தோல் நீக்காதீங்க, அதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை நச்சு போடுங்க. இந்த மாதிரி நச்சு போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அதுலேயே தண்ணி விட்டு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இல்லை நம்ம உடனே 5 நிமிஷத்தில் செய்யணுன்னா கூட நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் அப்படி செய்யும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இது கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தண்ணி சேர்த்தோம்னா தான் கொஞ்சம் உடனே பொரிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய போகிறேன். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இவ்வளோதான். நல்லா இதை போட்டு நல்லா அழுத்தி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து சிக்கனோடு எடுத்து தான் நம்ம போடணும். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தனியாக எடுத்து போட்டால் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ சிக்கனோடு சேர்த்து அந்த மாவெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா ஒட்டி தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா சேர்த்து போட்டு பொரித்து எடுத்தோம்னா தான் சாப்பிட்றதுக்கு பக்கோடா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இனி எப்போவுமே சிக்கன் வாங்கினீங்கன்னா 65 செய்ய மாட்டீங்க, பக்கோடா தான் செய்வீங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. அவ்வளோதான். ஒன் சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2வது சைடும் நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிண்டு விட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ சுற்றி நல்லா கிறிஸ்பி ஆகணும். இது நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே வாய் ஊறுதுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டான சிக்கன் பக்கோடா நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வீடியோ போட்டதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.